அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் சந்தோஷ் ராஜா. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். நம்ம விஎன்ஆர் மாரத்தான் கிளப் மூலிமா ஃபிட் இண்டியா கேம்பெயின் 2025 100 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று அறிவித்து இது நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி ஒரு புரிதல் நான் உங்களுக்கு ஏற்படுத்தணும். ஆக்சுவலாக இதில் நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்கோம். உமன் மினிமம் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் மென்ஸ் மினிமம் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணணும். மூணாவதாக நம்ம பார்த்தோம்னா அத்லெட்ஸுக்கு மினிமம் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணணும். இந்த 3லேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஸ்லோ வாக், பிரிஸ்க் வாக், ஜாகிங், ரன்னிங், சைக்கிளிங் இதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். பட் கண்டினியூஸாக பண்ணணும். தொடர்ந்து பண்ணணும். ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் கண்டினியூஸாக பண்ணணும். அது தொடர்ந்து 100 நாள் பண்ணணும். இதுதான் இந்த கேம்பெயின் பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஹெல்த் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற தீமை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இதை முன்னெடுக்கிறோம். இதில் என்றைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷத்தில் எந்த ஒரு நாளும் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அதுலேருந்து 100 நாள் வரைக்கும் செய்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் டிசம்பர் 31 2025 நைட்டு அந்த நாள் முடியறதுக்குள்ளே கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஸோ இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் தெரிவிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு லைப்ரரி மேடம் கூட, சார் நான் இந்த இடத்துலேருந்து இங்கே வரத்துக்கு எனக்கு 1 கிலோமீட்டர் ஆகுது, அதை நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. நிறையா என்னோடய அஃபீஷியலாக இருக்கவங்க, அதுக்கப்புறம் அன்அஃபீஷியல் வெளியே நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ், ஃபிசியோஸ் எல்லாமே, ஈவன் என்ஆர்ஐ ஃபிசியோஸ்லாம் இருக்காங்க. அது அவங்க இந்தியன் அப்ராடில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கூட இதை என்னை அப்ரிஷியேட் பண்ணி நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேம்பெயினில் கலந்துக்கிட்டவங்க த எண்ட் ஆஃப் டேயில் நான் ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி கொடுக்குறேன். அதில் கேட்டிருக்க டீட்டெயில் நீங்கள் கொடுங்க. 3 கேட்டகிரியாக நம்ம சர்டிஃபிகேட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை நம்ம வியன்னா மாரத்தான் கிளப் மூலிமா தர மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். அவங்கவுங்க ரிஜிஸ்டர் உங்களோட அஃபீஷியல் நேம் போட்டு, சரிங்களா? அதில் 30 நாள் நீங்கள் கோல் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா பிகினர் லெவல் சர்டிஃபிகேட்டும், 50 நாள் கோல் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா சேலஞ்சர் லெவல் சர்டிஃபிகேட்டும், 100 நாள் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அச்சீவர் லெவல் சர்டிஃபிகேட்டும் நம்ம கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். இது ஒன்லி அடல்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரும் இதை செய்ய வேண்டாம். ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் சட்டத்திட்டங்களை நம்ம மதித்து செயல்படணும். ஒரு நார்ம்ஸ் நம்ம சொல்கிறோம், ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கிறோன்னா கண்டிப்பாக நான் உட்பட எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். 2வது, இருதய நோயாளிகள், நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, ஓஎன்இ, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ரொம்ப எல்டர் பீப்புள், சிரமமாக இருக்கிறவங்க, அசோசியேட் ப்ராப்ளம், அவங்கெல்லாம் அன்ஃபிட்டாக இருக்கவங்க யாருமே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம், சரிங்களா? சார் எங்களுக்கும் ஆசையாக இருக்குது, நாங்களும் பண்ணலாம்ல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பெட் சைடு எக்ஸசைஸ் முதல்ல பண்ணுங்கள். டெய்லியும் காலையிலையும் சாயந்தரம் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் யோகா பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு ஆங்கிள் டோ மூமெண்ட், ஐசோமெட்ரிக் குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், இந்த மாதிரி உங்களை நீங்கள் கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃபிட்னஸ் லெவலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் எங்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். சார் என்னோடய கரண்ட் கிளினிக்கல் ஸ்டேட்டஸ் இது, ஃபிட்னஸ் ஸ்டேட்டஸ் இது, நாங்கள் இதை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேளுங்க. நான் அட்வைஸ் பண்ணுறேன். அப்படி ஓரளவுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா 1 கிலோமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் எந்த ஜெண்டராக இருந்தாலும் சரி பண்ணுங்கள். சிரமம் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதோடு சேர்ந்து நம்ம சட்டத்தையும் மதிக்கணும். ஏன்னா இதோட தீமே மெயின்டைன் த ஹெல்த் லைஃப் ஸ்டைல், ஓகேங்களா? இப்போ ஓஎன்இ இருக்கிறவங்க ரொம்ப தூரம் நடக்க முடியுமா? கொஞ்சம் தூரம் நடந்தாலே பெயின்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வர்சனிங் பண்ணிடக்கூடாது.
ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் வந்து பாருங்கள். அதை அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கைடு கொடுங்க. ஓகேங்களா? உங்களோட வாழ்க்கையில் உங்களோட அனுபவத்தை கொடுங்க. நீங்கள் செஞ்ச தவறுகள் என்னவோ அதை சொன்னீங்கன்னா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். அதாவது அந்த ப்ரிவென்ஷன், இந்த நீ வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ சீனியர்னு நான் சொல்கிறது பர்சன், சீனியர் சிட்டிசன். ஓகே, அவங்களோட அட்வைஸ் நமக்கு என்றைக்குமே தேவை. சக மனிதர்கள் அவங்களோட கருத்துக்களையும் நம்ம ஏற்றுப்போம். விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், தவறுகள் திருத்தப்படும். இதுதான். ஸோ இது வந்து நான் அப்படின்றது வந்து நான் மட்டும் இல்லை, என்னோடய பேரண்ட், என்னோடய சிப்ளிங், என்னோடய ஒய்ஃப், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கசின்ஸ், என்னோடய சில்ட்ரன்ஸ், ப்ளஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள நான் ரொம்ப மோட்டிவேட்டும் பண்ணிகிட்ருப்பேன். அவங்க என்ன மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஓரளவுக்கு நான் 80 கிட் அப்படின்னா அவங்க 2K கிட் அப்படின்னா அவங்களோட வேவ் லென்த்துக்கு நான் மேட்ச் ஆக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்ஃபேக்ட் ஒரு சில லைஃப் ஸ்டைல்லாம் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோடய வெல்விஷர் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னைய தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரெக்கார்டு, ஓகேங்களா, நான் வந்து ஜனவரி 1 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜனவரி வந்து 22 வரைக்கும் நான் கண்டினியூஸாக பண்ணியாச்சு. ஸோ அது கோயிங் ஆன் அப்படி தான் நம்ம சொல்லணும். நான் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன். இனிஷியலாக நான் வந்துட்டு ஸ்லோ வாக் தான் பண்ணேன். ஸ்லோ வாக் பண்ணுறப்ப 5 கிலோமீட்டர் வந்து எனக்கு 1 ஹவர் ஆச்சு. இப்போ பிரிஸ்க் வாக்குக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். பிரிஸ்க் வாக் போகிறப்ப 55 நிமிஷத்துலேருந்து 53 நிமிஷம் வரைக்கும் ஆகுது. அதை நான் மானிட்டர் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபிட்னஸையும் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஆஸ் எ ஃபிசியோவாக நான் உங்களுக்கு விர்ச்சுவல் மோடில் ஆன்லைனில் கன்சல்டிங் பண்ணுறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன். இந்த வியனா மாரத்தான் கிளப்பில் நீங்கள் இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ, பீடியாட்ரிக், ஜீரியாட்ரிக் எல்லா ஃபிசியோதெரபிஸ்ட்டும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மளோட இன்ட்ராக்டிவ் ஃபிசியோ லேர்னிங் யூனிட்டோட ஃபிசியோஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க மூலிமா நம்ம கன்சல்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஃப்ளட்ஜ் நான் எடுத்திருக்கேன், ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்கேன். என்னன்னா என்னோடய ஃபிட்னஸை, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஆஸ் வெல் அஸ் அதை அப்படியே என்னோடய சக மனித ஜென்ரல் பீப்புளுக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அட்வைஸபிள் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மோட்டிவேஷனலும் என்னோடய ஒர்க்கும் நிற்க போகிறதே இல்லை, இது கண்டினியூஸாக நடந்துகிட்டு தான் இருக்கும். இதை இன்னும் எலாபரேட்டட் பண்ணுறதுக்கு, இன்னும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியாலஜி இருக்கோ அதெல்லாம் நான் திங்க் பண்ணுவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சக்திவேல், வெங்கடேஷ், மகேந்திரன், சிலம்பரசன், சார்லஸ், சுப்பிரமணி, முத்துக்குமார், துரபாண்டி, பாலா, அந்த மாதிரி எல்லாருமே நான் வந்து ஒரு சில பேர் தான் நான் சொல்லியிருக்கேன்னு யாரும் தப்பாக நினைக்குவானே, அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேர் நம்ம சொல்கிறது கஷ்டம். நான் சொல்லிடுவேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல, ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 8 மினிட் கிராஸ் ஆகுது போகுது. ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். மெயின்டைன் த ஹெல்த் லைஃப் ஸ்டைல். ஃபாலோ இந்தியன் கவர்மெண்ட் லாஸ், அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் லா. ஓகே, அந்த சட்டத்திட்டங்களை மதித்து சக மனிதர்களையும் மதித்து நம்ம ஆரோக்கியமாக வாழணுன்னு எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். பாய். டேக் கேர்.